முதலாம் மாரவர்மன் குலசேகரன் சொல்லலாம். இவருடைய ஆட்சி காலம் எப்போ வருதுன்னா, நீங்கள் படிச்சிங்களே ஜட்டாவர்மன் சுந்தரபாண்டியன், அதாவது சடையவர்மன் சுந்தரபாண்டியன் சொல்கிறோம்ல, அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் தான் இந்த மாரவர்மன் குலசேகரன். இவருடைய ஆட்சி காலம் 1868 1311 சொல்லணும். இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் பாருங்கள் நம்ம மார்கோ போலோ படிச்சிருப்போம். 1288 வந்தார், 1293 வந்தார் அப்படின்னு சொல்லி. இது யார் காலம் அப்படின்னா மாரவர்மன் குலசேகரனுடைய ஆட்சி காலம். அப்போ தான் மார்கோ போலோ வந்திருக்கார். அப்போ மார்கோ போலோ மாரவர்மன் குலசேகரன் ஆட்சி காலத்தில் வந்தாருன்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. இந்த மாரவர்மன் குலசேகரனை பார்த்தீங்கன்னா எம்மண்டலமும் கொண்டருளிய மாரவர்மன் குலசேகரன்னு சொல்லலாம். ஏன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் கொங்கு மண்டலமாக இருக்கட்டும், பல்லவ மண்டலமாக இருக்கட்டும், இதே போல் சோழ நாடாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இவர் கட்டுக்குள்ளே வச்சுருந்தாருன்னு சொல்கிறாங்க. இந்த மாரவர்மன் குலசேகரன் மிக முக்கியமாக கொல்லம் கொண்ட பாண்டியன் அழைக்கப்படுறார். இந்த கொல்லம் கொண்ட பாண்டியன்னா எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த சேர நாட்டில் கொல்லம்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த கொல்லம்ங்கிற பிளேஸை பிடிச்சாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் மாரவர்மன் குலசேகர பாண்டியனை கொல்லம் கொண்ட பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நமக்கு நல்லா தெளிவாக நமக்கு தெரியுது. அடுத்ததான் புத்தருடைய பல்லு எடுத்துகிட்டு வந்தார். இலங்கைக்கு போய் போர் புரிஞ்சு அந்த இலங்கையில் இருந்து புத்தருடைய பல்லை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த பாண்டிய மன்னன் யார்? புத்தருடைய பல்லை இலங்கையிலிருந்து கொண்டு வந்த பாண்டிய மன்னன் யாருன்னா அந்த மாரவர்மன் குலசேகர பாண்டியன் தான். மறக்காதீங்க, மார்கோ போலோ வந்திருந்தார் இல்லையா, அந்த மாரவர்மன் குலசேகர பாண்டியன் தான். சரி, இந்த மாரவர்மன் குலசேகரனுக்கு 2 மகன்களாக சொல்லப்படுது. ஒன்று வீரபாண்டியன், இன்னொன்று சுந்தரபாண்டியன். இந்த இடத்துல தான் மிகப்பெரிய தவறு நடக்க போகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மாரவர்மன் குலசேகர பாண்டியன் தனது பையனான அந்த வீரபாண்டியனை கூட்டு அரசராக நியமித்தார். இப்போ சுந்தரபாண்டியனை தெருவில் விட்ட மாதிரி விட்டுட்டார். சரியா? இதனால் கடுப்பான சுந்தரபாண்டியன், இந்த சுந்தரபாண்டியன் வேற, சரிங்களா? நீங்கள் படித்த சடையவர்மன் சுந்தரபாண்டியன் வேற, இவருக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவன். அந்த சுந்தரபாண்டியனா இந்த சுந்தரபாண்டியன்னு குழப்பிக்காதீங்க. மாரவர்மன் குலசேகரனுடைய மகன் சுந்தரபாண்டியன், இவன் வேற. சரி, இந்த சுந்தரபாண்டியன் கடுப்பானவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்பான்னு கூட பார்க்காம மாரவர்மன் குலசேகரனை கொலை பண்ணிடுறாப்புல. அப்போ மாரவர்மன் குலசேகரன் இறந்துடுறாரு. இறந்ததுனால இப்போ 2 பேத்துக்குள்ள சண்டை. இப்போ அண்ணன் தம்பி 2 பேத்துக்குள்ள, வீரபாண்டியனா இல்லை சுந்தரபாண்டியனா பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது வீரபாண்டியன் வீரமாக வெற்றியும் பெற்றுறாரு. சுந்தரபாண்டியன் மறுபடி தோல்வியை சந்திக்கிறார். இதனால் தோல்வியை சந்தித்ததுனால இந்த சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா, டெல்லியில் அலாவுதீன் கில்ஜியுடைய பாதுகாப்பில் அடைக்கலமாகி அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாருன்னா மாலிக் கபூரை அனுப்புகிறாரு. யாருக்கு சப்போர்ட்டாக அனுப்புகிறாருன்னா சுந்தரபாண்டியனுக்கு சப்போர்ட்டாக அனுப்புகிறாரு. அதுக்கு இப்படி தான் மதுரையில் டெல்லி சுல்தான் ஆட்சி வர ஆரம்பிச்சது.